உணவுடன் இனிப்பை முதலில் சாப்பிடுவது நல்லதா அல்லது கடைசியில் சாப்பிடுவது நல்லதா என்பது பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்வோம். உணவை இனிப்பில் துவங்குவதுதான் நல்லது. வீட்டு விசேஷ பண்டிகை திருவிழாக்களின் போது வாழை இலையில் சாப்பிடுவது நம் பாரம்பரியம். ஹோட்டல்கள் கூட இம்முறைதான் பயன்படுத்தப்படுகிறது. வாழை இலையில் சாப்பிடும் போது செரிமானத்துக்கு பெரிதும் உதவுகிறது. முதலில் இனிப்பு. விசேஷங்களில் முதலில் பரிமாறப்படுவது இனிப்புதான். ஏனெனில் உமிழ்நீர் சுரப்பதால் தான் உணவு செரிமானம் அடைய தொடங்குகிறது. உமிழ்நீரை அதிகம் சுரக்க வைக்கும் இனிப்பை முதலில் சாப்பிட வேண்டும். உணவை அரைத்து சாப்பிடுவதற்கு முன் காரணமாக இருக்கும் உமிழ்நீருக்கு வேலை கிடைக்கிறது. இதனால்தான் செரிமானம் சிறப்பாக நடக்கும். இதைத்தான் நொறுங்க தின்றால் 100 வயது என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உணவின் இறுதியில் மோர் சாப்பிடுவது நல்லது. ஜீரணம் நடைபெறும் பொழுது ஏற்படும் அமில சுரப்பால் உருவாகக்கூடிய அல்சருக்கு மோர் பானமே மருந்தாகவே இருக்கும். இனிப்பு, சாம்பார், ரசம், மோர் என்ற வரிசையில் உணவை சாப்பிடுவது நல்லது. இதன் மூலம் நமது உணவை செரிக்க வைக்கும் நொதிகளும் செரிமானமும் சரியான முறையில் நடைபெறும். சாப்பாட்டுக்கு முன் சூப் சாப்பிட்டால் அல்சருக்கு வருவது அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கின்றன. குளிர் நாடுகளில் இருப்பவர்களுக்கு பசியை தூண்ட சூடான சூப் குடிக்கும் பழக்கம் இருந்தது. இது மது நாட்டுக்கு ஏற்றது உணவல்ல. இதுபோல் பழங்கள் சாப்பிடும் முன் சேர்த்து சாப்பிடக்கூடாது. சாப்பாட்டுக்கு பின் டெசர்ட்டாக சாப்பிடுவது பெரிய பலன் தராது. பழத்தின் பாலிஃபினால்கள், மருத்துவ குணமுள்ள ஆல்கலாய்டுகள் உடலில் சேர வேண்டுமெனில் பழத்தை தனியாகவோ அல்லது முதல் உணவாகவோ சாப்பிடுவதே நல்லது. சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து தான் தண்ணீர் அருந்த வேண்டும். அது ஜீரண என்சைம்களை நீராக்க செய்யாமல் உணவில் உள்ள அத்தனை சத்தையும் உடல் கிரகிக்க உதவும். காலையில் குளிர்ந்த நீர் 2 டம்ளர், இரவில் படுக்கும் முன் 3 டம்ளர் வெந்நீருடன் அருந்தினால் உடல் உறுதியாகும். சாப்பாட்டின் ஆரம்பத்தில் தண்ணீர் குடித்தால் உடல் சூட்டை தணித்து உடல் இளைக்கும். உணவின் இடையில் தண்ணீர் குடித்தால் நடுத்தரமான உடல் பருமன் ஏற்படும். இறுதியில் தண்ணீர் குடித்தால் உடல் வறுக்கும். சூடான உடல்வாகு கொண்டவர்கள் குளிர்ந்த நீரும், வாதம், கபம் இருப்பவர்கள் வெந்நீரும் குடிப்பது சிறந்தது. வெந்நீர் உடல் சூட்டை தூண்டி பித்தத்தை சுத்தம் செய்து இருமல், சளியை குறைக்கும். நமது உணவில் மட்டும்தான் அனைத்து சுவைகளும் சேர்த்து சரிவிகித உணவாக சாப்பிடும் பழக்கம் உள்ளது. இதனால் உணவில் அனைத்து சத்துக்களும் முழுமையாக கிடைப்பதோடு எளிதில் செரிமானம் அடைவதற்கான பொருட்களும் இருந்தன. இந்த பழைய முறையை தெரிந்து கொண்டு பின்பற்றினாலே பெரும்பாலான நோய்கள் தவிர்க்க முடியும். இது போன்ற ஆரோக்கியமான தகவல்கள் பெற எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.